ஜூலை 9 அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டம் இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. 25 கோடிக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கு வீதியாக நாடு முழுக்க அனைத்து மாநிலங்களையும் இன்றைக்கு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசாங்கம் 44 தொழிலாளருடைய சட்டங்களை 4 சட்டங்களாக சுருக்குவதற்கு எதிராகவும் கார்ப்பரேட் ராஜ்யத்துக்கு ஆதரவாக இருந்து தொழிலாளருடைய பணியிடங்களை அதிகரிப்பது, ஒப்பந்த மையத்தை அதிகரிப்பது போன்ற தொழிலாளர்களுக்கு உண்டான எதிர் நடவடிக்கை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் 44 சட்டங்களை 4 சட்டங்களாக மாற்றக்கூடாது என்றும், ஒப்பந்த மையத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்றும், குறைந்தபட்ச சம்பளம் என்பது 26,000 42,000 வழங்க வேண்டும் என்றும், ஓய்வூதியம் 12,000 வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இன்றைக்கு டாஸ்மாக் துறையிலே தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை அரசாங்கம் சார்பிலே 10 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள் தேர்தல் வாக்குறுதியின் 153 படி பணியந்திரம் செய்ய வேண்டும் என்ற முதல்வருடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையிலே சொன்ன சம்பள உயர்வு ரூபாய் 2,000 தற்போது வரை 3 மாதங்களாக வழங்கப்படவில்லை. டாஸ்மாக் துறையிலே நிலையானங்கள் என்பது கிடையாது. சொல்லனா துன்பத்துக்கு 22 வருடங்களாக டாஸ்மாக் ஊழியர்கள் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். 2003ஆம் ஆண்டு 36,000 தொழிலாளர்கள் இருந்தார்கள். தற்போது 24,000 தொழிலாளர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். 3இல் 1 பகுதி தொழிலாளர் இறந்து போயிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதிப்படி பணியந்திரப்படுத்த வேண்டும், மாதிரி நிலையானைகள் என்பதை உருவாக்க வேண்டும், சட்டப்பேரவையில் அளித்த 2,000 அளிக்க வேண்டும் என்று, ஊதிய உயர்வு 2,000 அளிக்க வேண்டும் என்று இன்றைக்கு போராட்டம் நடத்தினோம். இன்றைக்கு காவல்துறை கைது செய்கிறது. கைது செய்தாலும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்பதை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்க சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். கோரிக்கைகள் வெல்லும் வரை விடமாட்டோம் நிலையானைகள் கிடைக்கும் வரை நடக்குதுயா
21 BC